மத்தேயு 13வது அதிகாரம் 34வது வசனம். எல்லாம் எடுத்துக்கிட்டோம். 20வது பக்கம் மத்தேயு 13:34 வசனம் வாசிங்க. இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாக பேசினார், உவமைகளாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது அநேக கதைகளை சொன்னார், அதை உவமைகளை சொன்னார். கேட்கிறவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், அதனாலே அந்த காலத்தில் பல்கலைக்கழகமோ கல்லூரிகளோ இல்லை. அதனால் பாமர ஜனங்கள், விவசாயம் பண்ணுறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, வரி வசூலிக்கிறவங்க, அப்புறம் அதேமாரி வியாதி உள்ளவங்க, ஏழைகள், தேவை உள்ளவங்க, இவங்களுக்கு மத்தியில் பேசுறதுனால என்ன பண்ணார்னா ஆண்டவர் நிறைய உவமைகள்னா கதை, பேரபிள்னு சொல்லுவாங்க, இட்ஸ் அ ஸ்டோரி. ஸோ அந்த கதையின் மூலமாக ஆண்டவர் முக்கியமான ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய உபதேச ஊழியத்தில் எதை அதிகமாக பயன்படுத்தினாரா? உவமைகள். 34வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஜீசஸ் யூஸ்ட் பேரபிள்ஸ் நிறைய உபயோகப்படுத்தியிருக்கிறாரு. அதை வச்சு தான் தேவனுடைய ராஜ்யத்துடைய உபதேசங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாருங்கிறத மத்தேயு தெளிவாக எழுதுறாரு. இன்னொன்று, மத்தேயுல தான் உவமைகள் அதிகமாக காணப்படுது. மற்ற சுவிசேஷத்தை விட மத்தேயுல தான் உவமைகள் அதிகமாக காணப்படுறதுனால அதில் மத்தேயு ஒரு ஸ்பெஷல். ஏன் உவமைகளை பற்றி மத்தேயு பேசணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும் மத்தேயு இயேசுவை எப்படி எழுதுறாரு, எப்படி ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறாரு. யார்? ராஜாதி ராஜா, சரிங்களா? ஸோ ராஜாதி ராஜாவா ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறதுனால இது ஒரு இலக்கியம். அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருந்தால் அவருக்கு என்ன இருக்கும்? ராஜ்யம் இருக்கிறது. முதல்ல பேசிடுவோம். A king had a kingdom. ராஜ்யம் இருக்கும். ராஜ்யம்னா அதுக்கு என்ன வேணும்? இப்ப சொல்லுங்க. கொள்கைகள் வேணும். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு ஒரு அரசியல் ஆரம்பிக்கிறீங்கப்பா, கட்சி போடுறீங்கப்பா, கட்சிக்குன்னு என்ன வைக்கிறீங்க? கொள்கைகள் வைக்கிறீங்கல்ல. அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு என்ன வேணும்? கொள்கைகள். ஆனா வேதத்துல போட்டிருக்குது வேல்யூஸ், மதிப்பீடுகள். வேல்யூஸ் ஆஃப் காட்ஸ் கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்பீடுகள். அததான் மத்தேயு என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மதிப்பீடுகளை வேற வார்த்தை என்ன சொல்லலாம்? பிரின்சிபல்ஸ், கொள்கை, வேல்யூஸ். இந்த மதிப்பீடுகளை மத்தேயு அதிகமா வலியுறுத்துறார். நீங்க 28 அதிகாரங்களையும் பார்த்தீங்கன்னா அதிகமா மத்தேயு எழுதுறதுல செலவழிக்கிற நேரம் எதுலன்னா உவமைகள் தான், பேரபிள்ஸ். சரிங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு சரியான படி எது தெரியுமா? மத்தேயு சொல்றீங்க 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்கள் தான் மலை உபதேசம். அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு பிரசங்கம்னு போல உபதேசம். ஸோ மலை உபதேசத்துல, டீச்சிங் ஆன் த மவுண்ட்ல, இந்த 3 அதிகாரங்கள்ல இயேசு கிறிஸ்து என்ன கிறிஸ்தவத்துக்கு தேவையோ, விசேஷமா தேவனுடைய ராஜ்யத்துடைய மதிப்பீடுகள் எதுவோ அதை தான் வலியுறுத்தி, அதற்கு பிறகு அதோடைய விளக்கங்களை பல உவமைகள் மூலமா தரார். சரிங்களா? ஸோ இதுதான் அறிமுகம். அதனால நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சியை கண்டுபிடிக்கணும்னா இப்பேற்பட்ட மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, சமுதாயத்துல, ஐக்கியத்துல இந்த மதிப்பீடுகளை am I demonstrating these values in my life? சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம கேட்டு பார்க்கணும். அதனாலே இன்னைக்கு ஒரு 5 வேல்யூஸ் மாத்திரம் வேகமா பார்த்துடலாம். மத்தேயு 13:31 வாசிக்க வேணாம். அந்த 5ஐ நான் முதல்ல அவுட்லைன் பண்ணிடுறேன், எழுதிக்கிங்க. மத்தேயு 13:31, 31, 32 அதுல முதல் தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்குன்னு சொல்லி ஒரு ஓமையை சொல்றாரு. சில ஓமைகள் பெருசா இருக்கும், சில ஓமைகள் ஒரே வசனம் 2 வசனத்துல முடிஞ்சிடும். அது எழுத்தாளருடைய விருப்பம். சரிங்களா? இப்ப விதைக்கிறவன் ஓமையெல்லாம் நீளமா எழுதிட்டு திருப்பி அதை விளக்கி வேற சொல்லுவார். இங்க பாத்தீங்கன்னா கடுகோட ஓமைய 2 வசனத்துல முடிச்சிட்டார். இது 5ல கடுகு, அது அப்புறம் பார்க்கலாம். யாருக்காவது கடுகு தெரியாம இருக்குமா? இப்ப தெரியுதா? பாமரம் ஜனங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பைபிள கஷ்டம், இந்த யாராவது இங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னா புரிஞ்சிக்கவே முடியலன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிதானமா பொறுமையா படிச்சோம்னா வேதம் எல்லாம் புரியுறது தான். நம்ம வேக வேகமா ஓடுறோம், அவ்வளவுதான். கடுகு எல்லாரும் கிச்சன்ல யூஸ் பண்றது, சரியா? ஆமா,
கடுகு. 2வது 33வது வசனம், ஒரே வசனத்துல ஒரு உவமையை முடிச்சிட்டாரு. அது என்ன, எதை பத்தி? புளித்த மா. அவ்வளவுதான், புளித்த மாவு. அதை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணுங்க. நான் திருப்பியும் வருவேன், இந்த 5ஐயும் உங்களுக்கு விளக்கறதுக்கு வருவேன். இப்போதைக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ 32, 31, 32 மத்தேயு 13ல் கடுகு 1, 33வது வசனத்துல 2 புளித்த மாவு. அப்படியே 44 வாங்க. 44வது வசனம் ஒரே வசனம் தான், 3வது முடியுது, பொக்கிஷம். சரியா? 44ல் பொக்கிஷம். அடுத்தது 45க்கு வாங்க, நல்ல முத்துக்கள் 2 வசனம், நல்ல முத்துக்கள் 4. 47, 48 2 வசனங்கள்ல வலை, வலை, நெட், மீன் பிடிக்க போடுறாங்களா அந்த வலை. இப்ப புரியுதுங்களா? சோ இந்த 5 சாதாரண என்னென்ன வார்த்தை? கடுகு, புளிச்ச மாவு. இன்னைக்கும் நீங்க தயிரை பாலை புளிக்க வைக்கணும்னா தயிர் போடுறீங்க. இப்ப நம்ம தயிர் யூஸ் பண்ற மாதிரி அந்த நாட்கள்ல புளித்த மாவு பயன்படுத்துவாங்க. அடுத்தது பொக்கிஷம், ட்ரெஷர் ஹண்ட்லாம் கேம்லாம் விளையாடுவாங்க. ட்ரெஷர் எல்லாருக்கும் தெரியும், பொக்கிஷம் தெரியும். முத்து தெரியாத கிடையாது, தூத்துக்குடி பக்கத்துல தான் இருக்கு, பேர்ல் சிட்டிங்கிறாங்க, முத்துக்கள் தெரியும். அடுத்தது வலை, மீன் வலை. இதெல்லாம் ஆர்டினரியா பயன்படுத்துறது. இந்த பொருள்கள் மூலமாகவே ஜனங்கள் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த எக்கானமி, அந்த நாட்கள்ல இருந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன் என்ன. மீன் பிடிக்கிறவர் இருந்திருக்காங்க, வியாபாரி இருந்திருக்காங்க, வீட்டில் வேலை செஞ்சவங்க இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? என்ன, புளித்த மாவு கடுகுலாம் எங்க இருக்கும்? வீட்டில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி பலவிதமான சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு புரியும்படியா உவமைகளை சொல்றாரு. ஸோ புரியும்படி பேசுறது ஒரு போதகருக்கு ஒரு முக்கியமான இது. சரியா? முடிஞ்ச பிறகு சில மெசேஜ்லாம் கேட்டிருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர் என்ன சொன்னாருனோ அவருக்கு தெரியாது, அவர் சொன்னதை கேட்ட எங்களுக்கும் ஒண்ணுமே விளங்கல. இப்படி பேசி யாராவது சாட்சி சொன்னாங்கன்னா கொஞ்சம் திருத்தணும், சரி பண்ணணும். சரிங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல போதகரா இருந்து உபதேசத்தை தெளிவா புரியும்படி சொல்லியிருக்கிறார். கிளாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், தெளிவு இருந்திருக்குது, அதே மாதிரி புரிஞ்ச மாதிரி பேசியிருக்கிறார். சரியா? ரைட், இப்ப வேகமா நம்ம என்ன பண்ண போறோம்? முதல் இதை பார்க்கலாம், கடுகு. இன்னொன்னு இந்த ஓமையை பத்தி சொல்லும் போது சொல்லிடுறேன். ஓமைகள் எப்பயுமே ஒரே ஒரு கருத்தை தான் சொல்லணும். இஷ்டத்துக்கு நம்ம ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த கருத்தை அங்க திணிச்சு பேசக்கூடாது. எல்லா ஓமைகளும் ஒரு சென்ட்ரல் ட்ரூத் இருக்கும், முக்கியமான ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை தான் வலியுறுத்தும். சரிங்களா? அந்த கருத்தை வேணா வலுப்படுத்துறதுக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு மற்ற கருத்துக்களை சொல்லலாம ஒழிய 2-3 புது கருத்தை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. parable has only one central theme, other themes can support the central theme. சரிங்களா? சோ அதனால இப்ப இருக்கிற கடுகுல இருக்கிற முக்கியமான தீம் என்ன பாருங்க, பரலோக ராஜ்யம் தான். அததான் கடுகுக்கு ஊமையா சொல்றார். 2 வார்த்தை வரும், பரலோக ராஜ்யம், இன்னொன்னுக்கு ஒப்பா இருக்கிறது. இது எப்பயுமே எல்லா பேரபிளையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி தெரியுமா டெக்னிக்கு? பரலோக ராஜ்யம் ஒப்பா இருக்கிறது. ஓகே, கிங்டம் கேன் பி கம்பேர்டு, ஈக்குவல், லைக் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கோம். சரி, இப்ப கடுகு சிங்குலரா போட்டிருக்கா, ப்ளூரலா போட்டிருக்கா? கடுகு விதை, கவனிச்சிங்களா? விதைகள்னு போடல. எங்க கடுகு விதை சைஸை காட்டுங்க, சும்மா ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். எவ்வளவு சின்னதா இருக்கும். உள்ள மளிகை ஜாமான்ல சின்னது எதுதான்? கடுகு தான். ஆமா, கடுகு கீழே போட்டீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ரைட், கடுகு கசகசாலாம் கீழே போட்டா தெரியாது. ஒருவேளை கசகசா இப்ப இருந்துச்சா என்னன்னு தெரியல, ஆனா கடுகு இருந்திருக்கு. ரைட், ஓகே. இப்ப அத ஒரு மனுஷன் எடுக்கிறான். எத்தனை எடுத்தான்? எத்தனைய மனுஷன் எடுத்தான்? கொஞ்சம் பேசணும். ஒண்ணுதான் எடுத்தான். ஒரே ஒரு கடுகு எடுக்கிறான். எங்க போடுறான்? ஏங்க, நிலம் எவ்வளவு பெருசு, அதுல போய் என்னத்தை போடுறான்? ஒரே ஒரு கடுகை போடுறோம். இதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? மனசுல உள்ளதை சொல்லுங்க ஐயா. புரியுதுங்களா? எல்லாருக்கும் வர ஒரு பதில் சொல்லிட்டான், இவ்வளோ பெரிய உலகம், நான் யாரு? அதான் நான் யாரு? கடுகு, அதான் நான் யாரு? சாதாரண வேற, நான் ஒண்ணு இல்லை. இந்த எண்ணங்கள்லாம் வரும், கட்டாயம் வரும். இவ்வளோ பெரிய உலகத்துல நான்லாம் ஒரு ஆளா? ஒண்ணுமே இல்லை, இன்சிக்னிஃபிகன்ட். சரிங்களா? ஒரு சின்ன கடுகு, அதுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து எங்க போடுறான்? நிலத்துல போடுறான். இதான் ஆண்டவர் நமக்கு செய்யறாரு. நம்ம யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய பின்னணி என்ன இருந்தாலும் சரி, அதை போடுற இடம்
பார்த்தீங்கன்னா தேவன் அந்த சூஸ் பண்ண இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். அது எங்கேயாவது ஒரு குடிசையிலையோ எங்கேயாவது ஒரு மூலையிலையோ நம்ம இருக்கலாம் அந்த உலகத்தில். ஆனால் God has planted us. ஆண்டவர் இந்த மகா பெரிய உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். சரி, என்ன செய்யணும் பாருங்க. அது சகல விதைகளிலும் மற்ற விதையை கம்பேர் பண்றாரு. மற்ற விதையை கம்பேர் பண்ணி 32 சிறிதா இருந்தும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இட் சோ டைனின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சின்னதா இருந்தோம். அப்ப அந்த போட்ட விதை என்ன ஆகுது? கடுகு விதை வளருது, க்ரோஸ். ஸோ சின்னதா இருந்தா என்ன ஆகுது? அது வளருது, வளருறதுக்கு இடம் கொடுத்து வளருது. சகல பூண்டுகளிலும் பெரிதாகுது. ஆப்போசிட், சிறிது பெரிது. ஓகே, ஸோ சின்னது பெருசாகுது. புரிஞ்சுக்கலாம், இதுக்கு பெரிய கமெண்ட்ரி தேவை கிடையாது, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பெருசாயிடுச்சு. பெருசா என்ன ஆயிடுச்சு? மரமா ஆயிடுச்சு. ஆகாயத்து பறவைகள், சிங்குலரா புளூரலா? பேர்ட்ஸ் ஆஃப் த ஏர் ப்ளூரல் என்ன பண்ணுச்சு? அதன் கிளைகளில். அப்ப அந்த கடுகோட மரத்துக்கு கிளையெல்லாம் இருக்கு. கிளைகள்ல அடையத்தக்க மரமாகும். ஓகே, என்ன 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 புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. அதெல்லாம் இங்க எழுதி இருக்குது, நீங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில உள்ளதை சொல்லுங்க. இங்க உள்ளதான் எல்லாம் தெளிவா சொல்லியாச்சு. என்ன கருத்தை சொல்ல வராரு மத்தேயு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இதை சொல்றாருன்னு சொல்லி மத்தேயு எழுதுறாரு. நம்ம வாழ்க்கையோட இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடைசியா ரிசல்ட்டை சொல்லுங்க. நம்ம சின்னவங்க தான், சந்தேகமே கிடையாது. ஆனா நம்ம வளரும் போது என்ன நடக்குது? நம்ம வளர்றதுடைய வளர்ச்சி எப்ப தெரியும்னா, நம்மாலே மற்றவர்கள் பயனடைவார்கள். அது எப்படி நிறைய பறவைகளுக்கு ஷேடு கொடுக்குதோ, வெயில்லேருந்து பாதுகாப்பு கொடுக்குதோ, நிழல் கொடுக்குதோ, அதே போல நம்ம வாழ்க்கை மற்றவர்கள பறவைகள்னு போட்டிருக்கு நிறைய பேருக்கு. சரியா? நம்ம சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு நம்மால முடிந்த வரைக்கும் முடிங்க நாம் உதவி செய்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்து வாழ அழைக்கப்படுகிறோம். சரிங்களா? இதுதான் ரிசல்ட். காரியத்தின் கடைத்தொகை தான் முக்கியம். நான் சின்னவன் ரைட், ஓகே. பட் ஆனால் ஆண்டவருக்குள்ளே நாம் வளரும் பொழுது வளர்ச்சியுடைய விளைவை எதுல கண்டுபிடிக்கலாம்னா, ரைட், நம்ம தேடி வருவாங்க. சரியா? நம்ம தேடி வருவாங்க. பறவைகள் மரம் தேடி போகாது. பறவை என்ன ஆகும்? மரத்தை தேடி வரும். தேடி வரும் பொழுது அந்த மரம் அவர்களுக்கு நல்ல நிழல் கொடுக்கும். இப்ப தெரியுதா? என்ன கேள்வி கேட்கணும்? என்ன தேடி முடியும்? யாராவது ஃபோன் பண்ணாங்களா இது உதவிக்கு? என்னை தேடி யாராவது வந்தாங்களா கேட்கணும். தேனு என்ன பண்ணாது? போய் அட்வர்டைஸ் பண்ணாது, நான் தான் தேனு. என்ன பண்ணோம்? அங்கேயே தான் இருக்கும், தேனி தான் வரும். சரிங்களா? ஸோ அதனால வாழ்க்கையை நான் நல்லா தெரிஞ்சுங்க. அவங்களாம் கேட்கல, வருவாங்க. வந்து கேட்கும் பொழுது நம்முடைய சபையிலும் சரி, வெளியிலும் சரி, இருக்கிற இடத்துலங்களையும் சரி, மற்றவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமா இருக்கணும். சரீர பிரகாரம் மாத்திரம் இல்லை, ஈவன் ஆவிக்கிற விதத்திலையும் ஆசீர்வாதமா இருக்கணும். சரியா? எந்த பறவை இருந்தாலும் அந்த மரம் இடம் கொடுக்குமா கொடுக்காத சொல்லுங்க. ஆமா, எந்த பறவை இல்லை உனக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் சொல்லாது. The tree will give place for all birds. எல்லா பேர்ட்ஸுக்கும் irrespective of their kinds. சரிங்களா? ஸோ இதுதான் இது ஆசீர்வாதமா இருக்கணும். 33 பாருங்க. இன்னொரு ஓமைய சொல்றாரு, 2வது ஓமை. அது என்னது? புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ரைட். பொதுவா புளித்த மாவை பாசிட்டிவா சொல்லுவோமா நெகட்டிவா சொல்லுவோமா? நெகட்டிவா சொல்லுவோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடே அல்ல, உண்மை துப்புரவு என்கிற புளிப்பில்லாத அந்த மாவோடு நம்ம என்ன பண்ணுவோம்? புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவுன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லுவார். சரி, இப்ப அங்க நெகட்டிவா சொல்லுவாரு. இப்ப நீங்க பால்ல நைட் என்ன கொஞ்சோண்டு என்ன போடுறீங்க? தயிர் கொஞ்சோண்டு சேர்க்குறீங்க. நிறைய போட மாட்டீங்க, தயிர் கொஞ்சம் சேர்த்துறீங்க. காலையில எழுந்திரிக்கும் போது என்ன ஆகுது? ஃபுல்லா தயிர் ஆயிடுது. பால் என்னாச்சு? அதான் பால் என்னாச்சு? இப்ப தயிர்ல ஊத்தணும்னா இந்த ப்ராசஸ் எப்ப நடந்துச்சு? நைட்டு ஃபுல்லா நடந்திருக்குது. இதுக்கு என்ன ஆயிருக்கு? நேரம் எடுத்திருக்கு. மேடம் பிராக்டிக்கலா பேசுங்க மேடம். நான் டைம் எடுத்திருக்குது. யாராவது தயிரை டப்புன்னு போட்டு உடனே பால் எடுத்து தயிரை போட்டு சாப்பிடுவாங்களா? பாலை தான் பேச சாப்பிடணும். என்ன சொல்ல வரேன்னா, இட் டேக்ஸ் டைம், நேரம் எடுக்கும். சரிங்களா? நேரம் எடுக்கும். இப்ப சொல்லுங்க, என்ன பாசிட்டிவ்? அதான் முடிஞ்சிருச்சு. அதை ஒரு ஸ்திரீ எடுக்கிறாள் பாருங்க, ஒரு பெண், ஸ்திரீனா சமஸ்கார வார்த்தை, ஒரு பெண் எடுக்கிறா. என்னன்னு தெரியல, அப்பயுமே கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல யாரு தான்?
தாய் குளம் தான். ஏன் ஒரு ஆண் எடுத்துன்னு போட வேண்டியதானே? ஆனால் இப்போ ஆணை கூட எடுக்கணும் கிச்சனில். ஆமாம், ரைட், ஓகே. ஒரு ஸ்திரீ எடுக்கிறா, ஒரு பெண் எடுக்கிறா, முழுவதும் புளிக்கும், நல்ல கவனிங்க, வரைக்கும், முழுசும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவில அடக்கி வைத்தாள். அப்ப புளித்த மாவு எடுத்து 3 படி மாவுல என்ன பண்றா? அந்த புளித்த மாவை போட்டுறா. எது வரைக்கும்? முழுசா புளிக்கிற வரைக்கும். வெயிட் பண்ணால பண்ணலையா? கட்டாயம் காத்திருப்பா. வெயிட் பண்ணி இருக்கிறா. இப்ப என்ன ஆயிடுச்சு? முழுசும் புளிச்சிடுச்சு. இப்ப அதை எடுத்து உபயோகப்படுத்தலாம். சரி, சொல்லுங்க, என்ன கத்துக்கிட்டீங்க? நம்ம ஆண்டவர் குழு கொடுக்கிறார், இந்த உலகத்துல நம்மள வச்சிருக்கிறார். சரியா? ஒரு வகையில நம்மளும் என்னதான் புளித்த மாவு தான். ஆமா, ஒரு வகையில நம்மளும் புளித்த மாவு. என்ன பண்ணணும்? உலகத்துல ஆமா, ஆவி, ஆத்மா, சரீரம். யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்? சரியான வார்த்தை ஆங்கிலத்துல இன்ஃப்ளூயன்ஸ். மற்றவர்கள் நம் மூலமாக, சரியான வார்த்தை, வேற வார்த்தை, மாற்றப்பட வேண்டும். எக்ஸாக்ட்லி. நீங்க வாழ்ற வாழ்க்கை தம்பி, உங்களை சுத்தி இருக்கிறவங்கள மாத்தணும். உங்களால அவங்களும் மாறணும். அதுக்கு நாள் ஆகும். இட் டேக்ஸ் டைம். ஆனா இந்த மாறுதலை நமக்கு கவனிக்கணும். நம் மூலமாக மற்றவர்கள் மாற்றப்பட வேண்டும். பி a person of influence. மற்றவர்களை மாற்றுவதற்கு ஒரு காரணியாக கமான் ஏன் வாழ்க்கை அமையும். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. நானே எனக்கே பார்த்துக்கிட்டு இல்லை கிங்டம் வேல்யூஸ் எப்பயுமே தேவனுடைய ராஜ்யம் யாரை டார்கெட் பண்ணுனா மற்றவங்களை தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார் மத்தேயு 28 கடைசியில, நீங்கள் உலகமெங்கும் போங்க, உட்கார்ந்து இருக்காதீங்க, போங்க. யாருக்காக? மற்றவங்களுக்காக போங்க. அங்க போய் சுவிசேஷம் சொல்லுங்க. அவங்களை என்ன பண்ணுங்க? சீஷர்லாம் மாத்துங்க, உபதேசம் பண்ணுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, போங்க. பி an influence. அதுக்கு தான் 2 வார்த்தை பயன்படுத்துவார். யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். 2 வார்த்தை பயன்படுத்துவார். நீங்க உலகத்தை பாதிக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி, நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள். வெரி குட். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற, யூ ஆர் சால்ட் அண்ட் லைட். இது ரெண்டுமே என்ன பண்ணும்? உப்பு தன்னை கரைச்சிக்கும். ஒரு இடத்துல இருக்காது, தன்னை ஃபுல்லா கரைச்சிக்கும். தன்னை எங்கெங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் உப்பு கரைச்சிக்கும். வெளிச்சம் அடிச்சதுன்னா எல்லா பக்கமும் அடிக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் இடம் இல்லை, எல்லா இடத்துலயும் அடிக்கும். சரிங்களா? ஸோ அதனால பி an influence. 2வது ரொம்ப முக்கியமானது, முதல்ல பார்த்தோம் நம்மை தேடி மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 2வது மற்றவர்களுக்கு நம்ம என்ன இருக்கணும்? மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையினாலே பாதிக்கப்படணும். சரிங்களா? ரைட். 3வது போலாமா? 3வது வாங்க, 44. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்குது. இந்த பரலோக ராஜ்யம் ஒப்பாய் இருக்கிற வார்த்தை வந்துருச்சு. இப்ப பாருங்க, அத ஒரு மனுஷன் என்ன பண்றான்? பார்த்துட்டான். எதை பார்த்தான்? பொக்கிஷத்தை பார்த்தான். இப்ப சொல்லுங்க, இந்த பொக்கிஷம் எங்க இருக்கு? மறைஞ்சு இருக்கா, வெளியே இருக்கா? மறைஞ்சுதானே இருக்கு. மறைஞ்சிருக்கிற பொக்கிஷத்தை இவன் என்ன பண்ணான்? இல்ல முதல்ல என்ன பண்ணான்? பார்க்கிறான். சரிங்களா? பொதுவா பொக்கிஷம்னா என்ன சொல்லுவீங்க? இப்ப சொல்லுங்க, பொக்கிஷம்னா யாரு? அதான் பொக்கிஷம். புதையல்னா யாரு இந்த இடத்துல? இயேசு கிறிஸ்து, ஆண்டவர். ஆண்டவருங்கிற பொக்கிஷம். ஆண்டவரை யாராவது பார்க்க முடியுமா? யாராவது பார்த்திருக்கீங்களா? பை த பை, யாராவது ஆண்டவரை பார்த்திருக்கீங்களா? பார்த்தா சொல்லுங்க. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டது. மறைந்திருக்கிற தேவன். இன்னொன்னு ஆவியானவரை பத்தி போட்டிருக்கு, உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற ஆவியானவர். ஆவியானவரெல்லாம் கண்ணில் பார்க்க முடியாது. சரியா? இயேசுவையும் பார்க்க முடியாது. இல்ல பார்க்க முடியாது. சரிங்களா? ஒருவேளை தரிசனத்துல பார்க்கலாம். தரிசனங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க போய் கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்க. கண்ணாடியில யார் தெரியுமா? அது நீங்களா, உண்மையான நீங்களா, இல்ல அது உருவமா? எதை நம்புவீங்க? மெயினா நிக்கிற இங்க தானே நம்புவீங்க. ரிஃப்ளெக்ஷனா வேணா ஆண்டவர் சிலருக்கு காட்டுவார். அது பேரு வெளிப்பாடு. ரிஃப்ளெக்ஷன்னா கண்ணாடியில தெரியுறாங்கல்ல, அதன்படி ஆண்டவர். சாது சுந்தர் சிங்கும் ஆண்டவருடைய கரங்களை பார்த்திருக்கிறார். ஆமா, ஆணி பாய்ந்த கரத்தை பார்த்திருக்கிறார். சிலவங்களுக்கு தரிசனம் கொடுப்பார். ஆனால் ஆண்டவரை என்ன பண்ண முடியாது, பார்க்க. அதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க தியோஃபனின்னு சொல்லி. 2 கிரீக் வார்த்தை, தியோஸ், ஃபேனியோ. தியோஸ்னா காட், ஃபேனியோனா ரிவீல். தியோஃபனி. சிலவங்களுக்கு ஆண்டவர் ரிவீல் பண்ணுவாரு, ஆனா அதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் தான். சரிங்களா? ரிஃப்ளெக்ஷன். அதனாலதான் யோவான் சொல்றாரு, அவரை பார்த்தோன்னா நான் செத்தவன மாதிரி விழுந்தேன்னு சொல்லி. பார்க்க முடியாது. ரைட், ஓகே. இப்ப இந்த பொக்கிஷத்தை பார்த்துட்டான். பார்த்தோன்னே உனக்கு என்ன ஆச்சு? மறைத்து. சரியா? மறைச்சிட்டான். மறைத்து. ஏன் மறைச்சான்னு சொல்லுங்க.
வேற யாரும் இருக்கக்கூடாது. இது யாருக்கு தான் சொந்தமாகணும்? எனக்கு சொந்தமாகணும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த 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 ரகசியம்னு சொல்லி பவுல் சொல்லுவார். The secret is Jesus is in you. எனக்கு இயேசு வேணும், தேவன் வேணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல மறைச்சி அதை பற்றிய சந்தோஷத்தினால். மூணாவது பாத்தீங்கன்னா ஜாய். இப்ப எதை பத்தி சந்தோஷம் உனக்கு? அந்த பொக்கிஷத்தை எப்படியாவது என்ன பண்ணிடணும், பார்த்துட்டான், அதை நான் ஓன் பண்ணிடணும்னு அந்த சந்தோஷத்துல போய் அத என்ன பண்ணல, அது சந்தோஷத்தினால என்ன பண்ணான், போய் he went. அதை விட்டுடும். சந்தோஷப்பட்டான் உட்காந்துருந்தான். இல்ல இல்ல இல்ல, அவுட் ஆஃப் ஜாய் he went ன்னு போட்டிருக்கு. ஏஞ்சி போறான். உட்காந்துக்கிட்டே சந்தோஷமா இருக்கு, ஆராதிச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு, சர்ச்சுக்கு வந்தா ஏங்க உட்கார்ந்து இருக்கிறது நல்லதுதான், பட் we need to go, போகணும். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்கு உள்ள நீ போய் உனக்கு உள்ளவே எல்லாம் விட்டு, இங்க உட்காந்துக்கிட்டுலாம் பேசக்கூடாது, கோ ஆக்ஷன்ல காட்டு. ஸோ அவன் போனான், போய் எதை வித்தான்? எல்லாவற்றையும். அவங்க போட்டிருக்கா தனக்கு உண்டான எல்லாவற்றையும். இப்ப சொல்லுங்க, என்ன நல்லா அவனுக்கு இருந்திருக்கும்? வீடு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அவனுக்கு போட்டிருக்க ட்ரெஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, வீடு இருக்கு, நிலம் இருந்திருக்கும், ஓகே, என்னென்ன இருந்திருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான். இப்ப வித்தான்னா அவன்கிட்ட என்ன இல்லை, இப்ப என்ன இருக்கு? இப்ப ஒண்ணுமே இல்லை. ஹலோ, he sold everythingனு போட்டிருக்கீங்க. இப்ப நீங்க போங்க, உங்க வீடு வித்துருங்க, நிலத்தை வித்துருங்க, எங்க நிப்பீங்க? தெருவில் தான் நிப்பீங்க. கரெக்டா சொல்றீங்க தம்பி, தெருவில் தான் நிப்பீங்க. நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் வித்துட்டான். இப்ப எங்க நிக்கிறான்? யூ காட் த பாயிண்ட். ஆனா தெருவில் நின்னாலும் யார் இருக்கா? எது கிடைச்சிருச்சு? பொக்கிஷம். நிலம் கிடைச்சிருச்சு, பொக்கிஷம் கிடைச்சிருச்சு. அப்ப நான் தெருவில் இருந்தாலும் பரவாயில்லங்கிற. அல்லேலூயா. வராங்க, ஜோம் பண்ணிட்டு 2 பேர் வெளியே வராங்க. ஒருத்தன் வாரான், நடக்க முடியாது, சப்பானி, பிச்சை கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு அவனை பாக்குறாங்க. என்ன சொல்றாங்க? ஒண்ணும் இல்ல, வெள்ளி எங்க இடத்துல, எப்பா we don't have gold or silver. அப்ப என்னன்னா proverbial saying என்னன்னா, பழமொழி படி என்ன அர்த்தம்னா, எங்கள்கிட்ட ஓன் பண்றதுக்குன்னு சொந்தம் கொண்ட. நீங்க பொண்ணு வெள்ளி நினைக்காதீங்க, நீங்க உடனே லிட்டரலா பொண்ணு வெள்ளி எடுக்காதீங்க. எங்களுக்குன்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு என்ன இல்ல, ஒண்ணுமே கிடையாது. we don't have anything. சுத்தமா ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு தெருவில் இருப்போம், இல்லைன்னா ஆலயத்தில் இருப்போம். ஆமா, அப்போஸ்தலர் அப்படிதான் இருந்தாங்க. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசியில் வாசித்து பாருங்க. ஒருவனும் தனக்குன்னு சொந்தமா எதையும் வச்சுக்கலையா, எல்லாரையும் எதையும் பொதுவா வச்சு அனுபவிச்சாங்க. கவனிச்சிங்களா? எல்லாத்தையும் வித்துட்டான். இப்ப எது கிடைச்சிருச்சு? அந்த நிலம் கிடைச்சிருச்சு, அந்த பொக்கிஷம் கிடைச்சிருச்சு. சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வரீங்க? பொக்கிஷம் என்பது தேவனும் தேவனுக்கு அடுத்த காரியங்களும். ஓகே, காட் அண்ட் காட் ரிலேட்டட் திங்ஸ். என்னது? வேதம், பொக்கிஷம். ஆமா, தேனிலும் தெனிதேலும் மதுரமா இருக்குதுல்ல. ஜபம், ஆராதனை, ஏன் சபை. ஆமா, சபை நமக்கு ஆர்டர் கொடுத்த பொக்கிஷம். ஆமா, ஊழியம். தேவனுக்கு அடுத்த எந்த காரியமா இருந்தாலும் சரி தம்பி, தேவனுக்கு அடுத்த எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் என்னது? கமான், பொக்கிஷம். பொக்கிஷம். ஏன்? அதுதான் நிரந்தரம். ஏங்க பைபிள் தாங்க நிரந்தரம். எல்லாம் மழிஞ்சு போயிடும். புல்லு பூ மனுஷ மகிமை எல்லாம் 1 பேதுரு 1ஆம் கடைசியில் எழுதுற எல்லாம் போயிடும். கர்த்தருடைய வசனம் என்னன்னைக்கு நிற்கும்? ஆண்டவரோட உள்ள ஒரு ஜபம் என்னைக்கு நிற்கும்? ஆராதனை அங்கேயும் அதான் பண்ண போறோம், எங்கேயும் நிற்கும். ஊழியம் அவருக்காக செய்வதான் நிற்கும். புரியுதா? அதுக்காக ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களுக்காக கமான், பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் எனக்கு விட வேண்டான்னு சொல்லல இங்க. அதெல்லாம் என்னுடைய சிந்தையில கமான் என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்லை. அதனால போய் வீடெல்லாம் விற்காதீங்க, நிலத்தை விற்காதீங்க. வீடெல்லாம் வச்சது நான் நல்லா கட்டிட்டீங்க, எனக்கு தெரியும். வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, லேண்ட் எல்லாம் வாங்கிருக்கீங்க, தப்பெல்லாம் கிடையாது. ஆனா என்னுடைய வேல்யூஸ் என்ன சொல்லுங்க, மதிப்பீடு என்ன சொல்லுங்க, என்னுடைய மதிப்பீடு என்ன, வேல்யூ எனக்கெல்லாம் இருக்கட்டும். ஆனா அது எனக்கு என்ன இல்ல, சதம் கிடையாது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் சொல்றாரா? என்ன சொல்றாரு பவுல்? நான் மேன்மை பாராட்டினா மேன்மை பாராட்டுவான். 6 காரியம் சொல்றாரு. இதெல்லாம் என்னோட கிரெடென்ஷியல்ஸ். 8ஆம் நாள்ல விருது என்னோட ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் சொல்லிட்டான், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் சொல்லிட்டான், அகாடமிக் பேக்ரவுண்ட் சொல்லிட்டான், யார்கிட்ட படிச்சேன்னு, என்னோட குலம் கோத்திரத்தை சொல்லிட்டான். வரிசைய அடுக்கிட்டு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு. நல்ல கவனிங்க, தட் இஸ் தி வேர்ட். அறிகிற அறிவுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இன்னொரு வேர்டு எல்லாம் மறந்துடுவீங்க. இன் ஆர்டர் டு வின் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை கெயின் போட்டிருக்கும். கெயின்
அவரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமாகவும் உப்பயமாக எண்ணுகிறேன், நஷ்டமாக விட்டது. புரியுதா? இப்ப தெரியுதா தேவனுடைய ராஜ்யத்தோட மதிப்பீடுகள்? இதுதாங்க வாழ்க்கை. ஏன் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது, நம்ம பார்க்குற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆண்டவர் தான் நிரந்தரம். அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அதனாலதான் சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு, கமான் உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிற அந்த ஒரு நாள் அப்பா போதும்பா, எவ்வளோ 1000 நாள் இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு அடுத்த காரியங்களும் முக்கியமானவைகள். 3 ரொம்ப அருமையான ஒரு பொக்கிஷத்தை பத்தி சொல்றாரு. இப்ப அவனுக்கு அந்த முத்து கிடைச்சிருச்சு, ரைட்? 45 அந்த பொக்கிஷம் கிடைச்சிருச்சு. 45 முடிக்கலாம். 45ல நல்ல முத்துக்கள்னு போட்டிருக்கு. தேடுகிற வியாபாரி, நல்ல கவனிங்க, புளூரல்ல போட்டிருக்கு. வியாபாரி எதை தேடுவான்? நல்ல முத்துக்களை தேடுறான். ஆனா எத்தனைய பார்த்தான்? 46 வசனம் பாருங்க. அவன் விலை உயர்ந்த ஒன்னு. நல்ல கவனிச்சிங்களா? எல்லாத்துலயும் எத்தனை? ஒண்ணுதான். கடுகு ஒண்ணு, புளிச்ச மாவு ஒண்ணுதான், பொக்கிஷம் ஒண்ணுதான். இப்ப சொல்லுங்க, முத்து ஒண்ணுதான். தேவையானது ஒன்று. ஒன் திங் இஸ் நீடட். 1A 1B 1C எல்லாம் சிஸ்டர் டீச்சர் 1A 1B எல்லாம் போடாதீங்க. 1C 1D எல்லாம் போடக்கூடாது. அவ்வளவுதான். ஒன் திங் இஸ் நீடட். ஒண்ணு போதும். அல்லேலூயா. கவனிச்சிங்களா? மத்தேயு ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒன் திங் இஸ் நீடட். ஒண்ணுதான். ஒரு முத்தை பார்த்துட்டான், என்ன பண்ணான்? போய் உடனே பார்த்தோன்னே இமீடியட்டா உடனே ஆக்ஷன் தான். போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் அப்படியே அந்த பொக்கிஷத்துக்கு போட்ட அதே வார்த்தை தான். எல்லாத்தையும் வித்துட்டான். எதுக்காக வித்தான்? எனக்கு அந்த முத்து வேணும். ஒப்பற்ற என் செல்வம் சொல்லுவோமா? பாட்டுலாம் அருமையா பாடுறோம். என் செல்வம் நீங்க, என் முத்து நீங்க தான், எனக்கு எல்லாம் நீங்க தான். இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு இருக்கு, ஐ டோன்ட் நீட் சில்வர் அண்ட் கோல்டு எல்லாம் வேணாம், ஐ லவ் யூ லார்ட், உண்மைதான் நேசிக்கிற ஆண்டவரே, சில்வர் வேணாம், கோல்டு வேணாம், இதெல்லாம் சொல்றோம். நீங்க தான் என் பொக்கிஷம். சங்கீதங்கள்லாம் படிச்சு பாருங்க. இதை அனுபவிச்சதுனாலதான் தாவீது எழுதுறாரு. இப்ப முத்து வந்துருச்சு. அந்த முத்து கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டான்? கமான், எதுவுமே வச்சுக்கல. இப்ப தெரியுதா? இந்த உலகத்துல எனக்குன்னு பிடிச்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆண்டவர் தான், அவருடைய வார்த்தை தான், அவருடைய பிரசன்னம் தான், அவருடைய ஆவியானவர் தான், அவருடைய சபை தான், அவருடைய ஊழியம் தான், அவருக்கு அடுத்த காரியங்கள் தான். இந்த மதிப்பீடோட ஒரு வேளை யாராவது வாழலன்னா நான் சொல்றேன், வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப வருத்தப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நிலையானதை பற்றி கொள்ளுங்கள். காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகள். கடைசியா சொல்லி முடிக்கிறேன், 11 மணி ஆயிடுச்சு. 5வது, முதல்ல என்ன பார்த்தோம்? வாத்தியார் கரெக்டா சொல்லுவோம், கமான். கடுகு, புளித்த மாவு, பொக்கிஷம், முத்து. 5வது வலை. கடைசியா 2ஆம் வருகைக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டார், வலை. பரலோக ராஜ்யம் 47 கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, அந்த வலையில என்ன நல்லா இருக்குது? எல்லா மீன்களும் இருக்குது. மீன்கள் மாத்திரம் இல்ல, மீன்களோட என்ன வரும் வலையில? நத்தை, இந்த சிப்பி, லூட்டுலஸ்க்கு பாம்பு, என்னென்ன வருமோ எல்லாம் வரும். இப்ப எல்லாம் வந்துச்சு, வர நிறைஞ்சிருச்சு. அத கரையில இழுக்கிறாங்க. இது ஒரு குரூப். இது வரைக்கும் இண்டிவிஜுவலுங்க. இப்ப குரூப்புங்க, வலைய பிடிச்சி இழுக்கிறாங்க. நல்லவைகளை எல்லாம் கூடையில சேர்க்கிறாங்க. என்ன நல்லவைகள்? மீன்கள். அதனால நொல்ல மீன்லாம் கிடையாது, எல்லாம் நல்ல மீன் தான். வேற வேற வெரைட்டி ஆஃப் மீன், எல்லா மீனையும் தூக்கி உள்ள போடுறாங்க. இப்ப கூடையில என்ன இருக்கு? நல்ல மீன்களா இருக்கு. இப்ப வலையில பாக்கி என்ன இருக்கு? கழிவு, போனது வந்தது, அவனுக்கு தேவை இல்லாதது. அதெல்லாம் என்னாச்சு? ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். எங்க இருந்து? தூக்கி போட்டுருவாங்க. அது வலையில இருக்க வேண்டாம். என் வலையில என்ன மீன் தான் வேணும்? என் வலையிலையும் என் கூடையிலையும் நல்ல மீன்கள் தான் வேணும். தேவையில்லாதத எரிந்து போடுவேன். சரி, தேவையில்லாதத ஒருவேளை நீங்க வலையில வச்சிருந்தீங்கன்னா வலை என்ன ஆகும்? அரிச்சிடும். வலை அரிச்சிடும். தூக்கி போட்டுருணும். தேவையில்லாத தூக்கி போட்டு நல்லதா வச்சுக்குவாங்க. கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் வரும்பொழுது, இயேசு வரும்பொழுது அதை தான் செய்வார். நல்லவர்களை, நீதிமான்களை சேர்த்து கொள்வார், அக்கிரமக்காரர்களையும் தள்ளி விடுவார். சரியா? ரொம்ப மோசமான ஒரு அபாயகரமான, இது வரைக்கும் முதல் 4 கொஞ்சம் நல்லா இருக்கும், 5வது கொஞ்சம் த்ரெட்டனிங்கா இருக்கும். தேவையில்லாதெல்லாம் நரகத்துல போடுவாரு, அழுகையும் பருக்கடிப்புமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ தேவனுடைய ராஜ்யம் 2ஆம் வருகைக்கு ஒப்புமைப்படுத்தி அந்த போறோம். ஸோ அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம வலையையும் கூடையையும் உண்மையுமா, உத்தமமா, சரியா
தேவனுக்கு அடுத்த காரியங்களை மாத்திரம் வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவர் வரும்பொழுது நீதிமான்களை சேர்த்து கொள்வார். ஸோ 5 ஓமைகளும் சொல்லுகிற முக்கியமான தேவனுடைய ராஜ்யத்தின் கருத்துக்கள் வாழ்க்கையில நடைமுறையில செயல்படுத்த. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்த, ஆண்டவரே இந்த உபைகள்லாம் சொல்ல பிறகு உங்களுக்கு புரிஞ்சுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. எல்லாம் சொல்றாங்க ஆம் எங்களுக்கு இது புரிஞ்சுதுன்னு சொல்லி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு காலையிலேயே ஆண்டவர் நம்மோட தெளிவா பேசியிருக்கிறார். இந்த 5 உபயோகப்படுத்துகிற earthly things but with a heavenly meaning, பரலோக ராஜ்யத்தின் மதிப்பீடுகளை மத்தேயு மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சபையில, என் ஊழியத்துல ஆண்டவரை மற்றவர்களுக்காக வாழ்வேன். மற்றவர்கள் என்னை தேடி வரும்பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆண்டவரை தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டு விடுவேன். ஆண்டவரை நீரே எனக்கு எல்லாம், ஆண்டவரை என் செல்வம், என் முத்து, என் பொக்கிஷம், எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை, நிம்மதி இல்லை ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம் சுவாமி. எல்லாரும் ஜெபம். பரிசுத்தம் இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமேல்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே மத்தேயு புத்தகத்திலிருந்து பரலோக ராஜ்யத்தின் மதிப்பீடுகளை ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு விலக்கி காட்டின தயவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பரலோக ராஜ்யம் கடுகு மரத்தை போல் இருக்கிறது. அது வளர்ந்து பெருகி ஆகாயத்து பறவைகள் தங்குவதற்கு அது பயனுள்ளது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சபையாகிய வீட்டிலே அங்கமாய் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படும்படியாக, எங்களுடைய வளர்ச்சியின் விளைவு ஆண்டவரே பிறருக்கு பிரயோஜனமாகும்படியாக, அப்படிப்பட்ட ஆண்டவரே வாழ்க்கை ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே புளித்த மாவு தேவனுடைய ராஜ்யக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே மற்றவர்கள் ஆண்டவரே எங்கள் மூலமாக, எங்களுடைய வாழ்க்கைகள் மூலமாக மற்றவருடைய வாழ்க்கை மாற்றப்படணும் ஆண்டவரே. புளித்த மாவு எல்லா மாவையும் புளித்த மாவாக மாற்றுவது போல எங்களுடைய வாழ்க்கையினாலே மற்றவர்கள் மாற்றப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள வரணும் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே பரலோக ராஜ்யம் பொக்கிஷத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் பொக்கிஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த பூமியில ஆண்டவர் நீர் எங்களுக்கு அப்பா பகிர்ந்தளித்த ஆண்டவரே உலக ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாய் இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய சிந்தனையில ஆண்டவரே தேவனும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் மாத்திரம் பொக்கிஷமாக நினைத்து எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஆண்டவரே அப்படியாக நாங்கள் பற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக ஆண்டவரே நல்ல முத்துக்களை போல ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே தேவனுடைய அடுத்த காரியங்கள் ஆண்டவரே இவைகளை நாங்கள் கண்டுகொள்ளவும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படியாக ஆண்டவரே தகப்பனே வலைகளில் அகப்பட்ட நல்ல மீன்களை போல நாங்கள் காணப்படும்படியாகவும் ஆண்டவரே நியாய தீர்ப்பில் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் சேர்த்துக் கொள்கிறீர்களாக நல்ல மீன்களாக நாங்கள் காணப்படும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே இந்த வசனத்துக்கு எங்கள் சபை முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இருந்த ஓமைகள் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை இந்த நாளில் விலக்கி காட்டினீரே, அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வசனங்களுக்கு எங்கள் சபை முழுவதையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும் அப்பா. நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமாய் காணப்பட்டு நித்தியத்திலே ஆண்டவரே உம்மோடு கூட என்றென்றைக்கும் வாழக்கூடிய கிருபை வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அப்படியாக ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இப்படிப்பட்டதான காரியங்களை வெளிப்படுத்தின போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. இந்நாள் மட்டுமாய் மதுரை பட்டணத்திலே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அநேகருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றினீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாக சென்னை பட்டணத்துக்கு புறப்பட்டு போறதான ஆண்டவரே அப்பா பாஸ்டர் அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவரை இங்கே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சென்னை பட்டணத்தில் இன்னும் அநேகருக்கு அவர் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றும்படியாய் கர்த்தர் சகலவிதமான ஆசீர்வாதங்களின் தேவைகளையும் ஆண்டவரே சென்னை பட்டணத்துல கர்த்தர் நீங்க அவருக்கு வைத்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்கள்ல ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வையாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே நம்முடைய பொக்கிஷம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவாகவே, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எங்கள் உள்ளத்திற்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்கிற அனுபவத்தையே நாம் மேன்மையாக வெளிப்படுத்தி வாழ தேவாவியானவர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.